Hi, dear family. Welcome to my channel. நாம biology lessons பார்க்கலாமா? What is biology அப்படின்னு பார்த்தோம். The study of living organisms like plants and animals. Then humans. ஓகேவா? ஸோ வாழும் உயிரினங்களை பற்றி படிப்பது தான் என்னது? நம்ம பயாலஜி அப்படின்றது. அதாவது உயிரியல்னு சொல்லுவோம் தமிழில். இதோட ஃபாதர் ஆஃப் பயாலஜி நான் சொல்லியிருந்தேன். The great ancient Greek philosopher Mr. Aristotle. Then father of biology in India Sir Jagadish Chandra Bose, father of microbiology. So next step microbiology Anthony von Leeuwenhoek அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற லெசன் ஏங்க சயின்ஸ்னா என்னங்க? சயின்ஸ் நம்ம லைஃப்குள்ளேயே இருக்குங்க, நம்மளை சுற்றி இருக்கு. புரியுதுங்களா? சின்ன வயசில் ராக்கெட்டு சின்னதாக செஞ்சு விட்டவர் தான் அப்துல் கலாம். பெரிய பெரிய ராக்கெட்டுகளை உருவாக்குனாரு. ஸோ அதுதான் அறிவியல். அறிவியல்ன்றது ஆராய்ந்து அறியப்படும் அறிவு. புரியுதுங்களா? அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் ஃபர்ஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம்ன்றது மிகச்சிறிய நுண்ணுயிரி. ஓகேவா? இதை நம்ம வெறும் கண்களால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஓகேவா? இது எப்படி நம்ம பார்க்கறது? எதோட துணை கொண்டு பார்க்கறது? நாம் மைக்ரோஸ்கோப் கொண்டு தான் பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? நுண்ணோக்கி. என்னன்னு சொல்லுவோம்? நுண்ணோக்கி. சரிப்பா, இதை எப்படி பார்க்குறோம்? இது பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கே தெரியாத விஷயம் எங்கே இருக்குது அதிகமாக? எங்க இது மூலமாக தாங்க நம்மளை என்ன பண்ணுது? வாட்டி வதைக்கிற பல நோய்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எங்கெங்க இருக்கு? காற்று, நீர், மண், hair, water, soil, even inside our bodies. நம்ம பாடிஸ்குள்ளேயும் இருக்கு. ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா 5 மேஜர் குரூப்ஸ் இருக்கு. 5 மேஜர் குரூப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாக்டீரியா, செகண்ட் ஒன் ஃபங்கை, அதாவது பாக்டீரியா. அடுத்து ஃபங்கை சொன்ன பூஞ்சை, தமிழில் என்ன சொல்லுவோம்? பூஞ்சை சொல்லுவோம். அண்ட் தென் வந்து புரோட்டோசோவன், புரோட்டோசோவா. ஓகேவா? அடுத்து ஆல்கே, அடுத்து பாசிகள்னு சொல்லுவாங்க. அடுத்து வைரஸஸ். வைரஸஸ் நம்ம எவ்வளோலாம் அஃபெக்ட் ஆகணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பாக்டீரியா பற்றி பார்க்கலாம். பாக்டீரியான்றது சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ். இது என்னது? சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிறது காக்கின்ற பாக்டீரியா, ராட் ஷேப்பில் இருக்கிறது மேசிலின்ற பாக்டீரியா, அண்டு ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறது ஸ்பைரில்லா அப்படின்ற பாக்டீரியா, காமாஸ். சரிங்களா? விப்ரியோன்ற பாக்டீரியா. ஓகேவா? அண்ட் தென் வந்து ஃபங்கை பார்த்தோம். ஃபங்கை வந்து இது வந்து ஒரு சிங்கிள், அதாவது திஸ் கேன் பி சிங்கிளாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா லைக் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிளாகவும் இருக்கும், இல்லைன்னா என்ன இருக்கும்? மல்டி செல்லுலாராக இருக்கும். நான் பாக்டீரியா என்ன சொன்னேன்? சிங்கிள் செல்டாக இருக்கும்னு சொன்னேன். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும்னு சொன்னேன். ஃபங்கை பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்டாக இருக்கும், லைக் ஈஸ்ட்னு சொன்னேன். மல்டி செல்லுலராக இருக்கும். அதாவது ஃபங்கை வந்து இப்போ நம்ம சொல்கிறோம், அம்மா 2 நாள் அந்த பிரெட் அங்கேயே இருக்குது, 4 நாள் அங்கேயே இருக்குது, கண்டிப்பாக என்ன ஆகிடும்? ஃபங்கை ஃபார்ம் ஆகிடும். ஸோ சொல்கிறோம் இல்லையா? பிரெட்டு, இந்த மஷ்ரூம்ஸ், இது எல்லாமே என்ன ஆகுது? இந்த மாதிரி தான். ஓகேவா? மல்டி செல்லுலர் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு புரோட்டோசோவன். இது சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ் லைக் அமீபா அண்ட் பாரமீசியம். லைக் அமீபா அண்ட் பாரமீசியம். இது அதிகமாக இருக்கிறது எங்கன்னா வாட்டரில் தான். அதிகமாக இருக்கிறது வாட்டரில் தான். ப்ளீஸ் தண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணி, ரொம்ப சுடலாம் குடிக்க வேண்டாங்க. பாயில் பண்ணி வடிகட்டி குடித்தாலே போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆல்கே, பாசி. பாசின்றது பிளான்ட். இது ஒரு பிளான்ட்டு. இது ஒரு ஆர்கானிசம்ஸ் லைக் ஆர்கானிசம்ஸ். இது வந்து எங்கன்னா பெர்ஃபார்ம் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ். எக்ஸாம்பிள் என்னது? கிளாமிடோமோனஸ். வைரஸஸ் சொல்லியிருந்தேன். இது ஒரு யூனிக்காக இருக்கிறது. இது வந்து ஒரு ஸ்லோ சயின்ஸ். நம்ம லைஃப்குள்ளே என்ன பண்ணுறது? ஒரு உயிர் வாழும் செல்லு நம்ம உடம்புக்குள்ளே லைக் பிளான்ட்டு, அனிமல், நம்ம ஹியூமன். ஓகேவா? எல்லாத்துக்குள்ளேயும் ஈஸியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஓகே, இதுவரை இந்த லெசன் இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னது, அதுக்கு நன்மை தரும் நுண்ணுயிரிகள், தீமை தரும் நுண்ணுயிரிகள் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.